அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, ஆதார் கார்டை அப்டேட் செய்யலை அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திடீர் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் செஞ்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய அனைத்து விதமான அட்ரஸுமே கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எதற்காக நீங்கள் அப்டேட் பண்ணணும், அதோட அவசியம் என்ன, அது மட்டும் இல்லாமல் புதுசாக ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கணுமான இருந்தாலும் சரி, இது மட்டும் இல்லாமல் ஆதார் அட்டையில் வந்து பெயர் சேர்க்கணும், இல்லை வந்து நீக்கணும், இல்லை வந்து சரியான அட்ரஸ் சேர்க்கணும். இது ஆன்லைனில் எப்படி பண்ணுறது, ஆஃப்லைனில் எப்படி பண்ணுறது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிக்கல அப்படின்னா, அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ஆதார் அட்டை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவா இருக்க போகுதுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஆதார் எவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்முடைய உயிர் நாடி அப்படின்னு கூட சொல்லலாங்க ஆதார் அட்டை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆதார் அட்டையை விண்ணப்பிக்கணும். அது மட்டும் இல்லாம புதுசா நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், புதுசா நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸோ இது எல்லாமே பார்க்க போறோம். இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோவை நீங்கள் எந்த நிமிஷமும் ஸ்கிப் பண்ணாதீங்க, அதுதான் உங்களுடைய நோக்கம். சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்க. ஆதார் அட்டை புதுப்பித்தல் அல்லது திருத்தம் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ரெண்டு அப்டேட்டுமே கொடுத்துருக்குறாங்க. மக்கள் தங்கள் ஆதார் அட்டையை ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் புதுப்பிப்பதை எளிதாக்கியுள்ளது. இந்த கட்டுரை ஆதார் அட்டையை எவ்வாறு புதுப்பிப்பது, அதாவது அப்டேட் செய்வது, தேவையான ஆவணங்கள், கட்டணங்கள், ஆதார் அட்டை புதுப்பித்தல், நிராகரிப்புகளை அதாவது ரத்து செய்யப்படுவதை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணணும், உதவி குறிப்புகள் என்னென்ன, பலவற்றை முக்கிய செயல்முறைகள் எல்லாமே இதுல பார்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஆதார் அட்டை என்பது 12 இலக்க தனித்துவமான அடையாள எண் மற்றும் அடையாளச் சான்று மற்றும் முகவரிச் சான்று ஆவணங்களின் மிக முக்கியமான சான்றுகளில் ஒன்றாகும். பல்வேறு அரசாங்க சலுகைகள் மற்றும் மானியங்களை பெறுவதற்கும் இது அவசியம். எனவே உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள தகவல்களை புதுப்பிக்கப்பட வேண்டும். இல்லையெனில் நீங்கள் அதை பயன்படுத்த முடியாமல் போகலாம். தேவைப்படும் போதெல்லாம் ஆதார் புதுப்பிப்புக்கு UIDAI ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வசதிகளை வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் அட்டை முகவரி, ஆதார் அட்டை பெயர் மாற்றம், பிறந்த தேதி, பாலினம், மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் ஐடி புதுப்பிப்பு ஆகியவற்றை ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் எவ்வாறு புதுப்பிப்பது என்பதை ஆதார் விவரங்களை ஆதார் பதிவு புதுப்பிப்பது மையத்தை பார்வையிடுவதன் மூலம் தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்னலாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அட்ரஸ், ஆதார் அட்டையோட அட்ரஸ் மாற்றிக்கலாம். அடுத்தது ஆதார் அட்டை பெயர் மாற்றணும் அப்படின்னா பெயர் மாற்றிக்கலாம். அடுத்ததா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், ஓகேங்களா, டேட் ஆஃப் பர்த் மாற்றிக்கலாம். அடுத்தது நீங்கள் பாலினம் என்ன பாலினம், ஆண்கள் பெண்கள் அந்த மாதிரி எதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னாலும் அதை மாற்றிக்கலாம். அடுத்து மொபைல் நம்பரு இதை மாற்றிக்கலாம். அடுத்தது உங்களுடைய மெயில் ஐடி இது எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாங்க. சரிங்களா? அடுத்ததா ஆதார் அட்டை விவரங்களை புதுப்பிப்பது ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எதனால ஏன் என்ன காரணத்துக்காக நம்ம வந்து முக்கியமா இந்த ரேஷன் ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணணும், ஸோ அதற்கான அவசியம் என்னன்றது நிறைய பேருக்கு சந்தேகமாகவே இருக்கும். ஸோ அதற்கான அப்டேட்டுமே இங்கே பார்க்கலாம். சரிங்களா? துல்லியமான மற்றும் அடையாளம் மற்றும் பல்வேறு சேவைகளுக்கான தடையற்ற அணுகலை உறுதி செய்வதற்கு உங்கள் ஆதார் விவரங்களை புதுப்பித்த நிலையில் வைத்திருப்பது மிகவும் முக்கியமானது. உங்கள் ஆதார் தகவல்களை புதுப்பித்த நிலையில் வைத்திருக்க வேண்டிய சில முக்கிய காரணங்கள் பின்வருமாறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, சேவைகளை துல்லியமாக வழங்குதல்.
ஆதார் அட்டை மிக முக்கியமான அடையாள மற்றும் முகவரி சான்று ஆவணங்களில் ஒன்றாகும். எனவே உங்கள் அடையாளம் மற்றும் முகவரி விவரங்களை புதுப்பித்த நிலையில் வைத்திருப்பது தாமதமின்றி அரசாங்க சலுகைகள் மற்றும் சேவைகளை பெறுவது உறுதி செய்கிறது. எளிதான அங்கீகாரம். சீக்கிரமா நீங்க எப்படி அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னா, வங்கி மொபைல் இணைப்புகள் மற்றும் மானியங்கள் போன்ற சேவைகளை பெறுவதற்கு தேவையான பல்வேறு அங்கீகார செயல்முறைகளை உங்கள் ஆதார் தகவல்களை புதுப்பிக்கப்பட்டால் எளிதாகவும் மென்மையாகவும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிகரித்த பாதுகாப்பு. வழக்கமான புதுப்பிப்புகள் உங்கள் ஆதார் தரவின் ஒருமைப்பாட்டை பராமரிக்க உதவுகின்றன, தவறான செயல்பாடு அல்லது அடையாள மோசடி அபாயத்தை குறைக்கின்றன. UIDAI பரிந்துரைகளுடன் இணங்குதல். தகவல்கள் துல்லியமானதாகவும் பொருத்தமானதாகவும் இருப்பதை உறுதி செய்ய குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது தாங்கள் ஆதார் அட்டை விவரங்களுக்கு பின்வருமாறு நீங்க அப்டேட் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நீங்க ஆதார் கார்டும் சரி ரேஷன் கார்டும் சரி வாங்கி 10 வருஷம் ஆச்சா இல்ல 7 வருஷம் 8 வருஷம் ஆச்சா, நீங்க உடனே நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும், ஆதார் நம்பர் அப்டேட் பண்ணணும், ஆதாருடைய அட்ரஸ் அப்டேட் பண்ணணும், ஸோ மின்னஞ்சல் அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே நீங்க மீண்டும் இங்கே புதுசா அதே அட்ரஸா இருந்தாலும் நீங்க புதுசா நீங்க அப்டேட் பண்ணி புதுசா ரேஷன் கார்டும் சரி உங்களுடைய ஆதார் கார்டையுமே சரி வாங்கிக்கணுங்க. சரிங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்க அவசியம். உங்கள் ஆதார் விவரங்களை தொடர்ந்து புதுப்பிப்பது உங்கள் சமீபத்திய தகவல்கள் UIDAI-யில் கிடைப்பதை உறுதி செய்கிறது. இது அத்தியாவசிய தேவைகளை தடையின்றி அணுக உதவுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் விவரங்களை யார் புதுப்பிக்கலாம், எவ்வளவு அடிக்கடி புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து ஆதார் அட்டைதாரர்களும் தங்கள் பயோமெட்ரிக் மற்றும் மக்கள் தொகை விவரங்களை ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் புதுப்பிக்கலாம். உங்கள் ஆதார் அட்டையில் பின்வரும் விவரங்களை புதுப்பிக்கலாம் அல்லது மாற்றலாம் சொல்லியிருக்கிறாங்க. தனிப்பட்ட விவரங்கள் என்னென்ன மாத்திக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய பெயரு, பிறப்பு மற்றும் பாலினம் இதை வந்து நீங்க வந்து மாத்திக்கலாங்க. அடுத்தது தொடர்பு விவரங்கள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி இதை நீங்க மாத்திக்கலாங்க. அடுத்தது முகவரி, உங்களுடைய குடியிருப்பு மற்றும் புதுப்பிப்பு முகவரி, ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து இருக்கிற அட்ரஸுமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே அடுத்ததா பயோமெட்ரிக் கைரேகைகள், கருவிழி, ஸ்கேன் மற்றும் புகைப்படம் இது எல்லாமே நீங்க விண்ணப்பிச்சுக்கணும். அதே மாதிரி அப்டேட் பண்ணிக்கணுங்க. சரிங்களா? அடுத்ததா பிற மக்கள் தொகை தகவல்கள், உறவு விவரங்கள் மற்றும் பாதுகாவலர் பெயர் சிறுவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் ஒரு குழந்தைக்கு 5 வயது ஆகி 15வது ஆனதும் மைனரின் புகைப்படம், கருவிழி ஸ்கேன் மற்றும் 10 கைரேகைகள் உட்பட அவரது பயோமெட்ரிக் அவருக்கு 5 வயது ஆனதும் 15 வயது ஆனதும் புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா வேறு முகவரிக்கு இடம்பெயர்ந்த குடியிருப்பவர்கள் ஆதார் அட்டையில் தங்கள் முகவரியை புதுப்பிக்கலாம் அல்லது மாற்றலாம். முகவரியை ஆதாரில் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்க புதுப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய மொபைல் எண் மற்றும் அல்லது மின்னஞ்சல் முகவரியில் மாற்றம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரியை மாற்றினால் உங்கள் ஆதார் அட்டையில் அதை புதுப்பித்த ஆதார் சேவா கேந்திராவை நேரில் பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமணத்திற்கு பிறகு அல்லது பெயர் அல்லது எழுத்துப்பிழை அல்லது குடும்ப பெயரில் மாற்றலாம் எப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுல உங்கள் பெயரின் எழுத்துப்பிழையில் மாற்றம் ஏற்பட்டாலோ அல்லது திருமணமான பிறகு உங்கள் குடும்ப பெயரை மாற்ற விரும்பினாலோ அதை உங்கள் ஆதார் அட்டையில் புதுப்பிக்கலாம். உங்கள் வாழ்நாளில் 2 முறை மட்டுமே ஆதாரில் உங்கள் பெயரை மாற்ற முடியும் என்பதை நினைவில் கொள்ளவும். நீங்க ஆதார் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் 2 தடவை மட்டும்தான் உங்களுடைய பெயரை வந்து மாற்ற முடியும். அதை கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாலின மாற்றம். குடியிருப்பாளர்கள் தாங்கள் ஆதார் அட்டையில் தாங்கள் பாலினத்தையும் புதுப்பிக்கலாம். இருப்பினும் இது உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு முறை மட்டுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாலினம்ன்றது ஒரே முறை தான் நீங்க மாற்ற முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சிக்கலான விஷயங்கள் இதெல்லாமே கரெக்டா தெளிவா நீங்க பண்ணிக்கணுங்க. அடுத்ததான் புகைப்பட புதுப்பிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வயதாகும் போது உங்கள் முகப்பாவையில் மாற்றங்கள் ஏற்படலாம். இது போன்ற சந்தர்ப்பங்களில் உங்கள் ஆதாரில் அதை புதுப்பிக்க ஆதார் சேவா கேந்திராவை பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஆதார் அட்டையில் உங்கள் பிறந்த தேதியையும் புதுப்பிக்கலாம். இருப்பினும் இது பிழை ஏற்படாமல் மட்டுமே சாத்தியமாகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வந்து ஆன்லைன்ல எப்படி நீங்க புதுப்பிக்கணும் அப்படின்னா, அதிகாரப்பூர்வ வலைதளம் உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள மக்கள் தொகை விவரங்களை ஆன்லைனில் எந்த நேரத்திலும் எங்கும் புதுப்பிக்கலாம், மாற்றலாம். இருப்பினும் புதுப்பிப்பு திருத்த வசதியை ஆன்லைனில் பெற உங்கள் மொபைல் எண் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆதார் அட்டையில் என்னென்ன விவரங்களை ஆன்லைனில் புதுப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய முகவரி, அட்ரஸ்,
அடையாளச் சான்று மற்றும் முகவரி சான்று ஆவணங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் புதுப்பிக்கப்படாவிட்டால் ஆன்லைன்ல ஆதார் அட்டையை எவ்வாறு புதுப்பிக்கணுன்றதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஓகேங்களா? ஸோ என்னன்றதை எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணி இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆஃப்லைனில் எப்படி பண்ணணும் என்னன்றதை எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஆதார் அப்டேட் வீடியோ இதுதான். ஸோ எல்லாருமே இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கோங்க. சீக்கிரமாக அப்டேட் பண்ணுங்க. இல்லைனா உங்களுடைய ஆதார் அட்டை ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ தேங்க்யூ, வெல்கம்.